உரிமைக்காக போராடுறது எப்பயுமே தப்பா இருக்காது. நம்பர் 1. 2வது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது. அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன். இந்த விவாதத்துக்குள்ள நான் வர விரும்பல. அப்படி கிடையாது. அவருடைய உரிமை அவர் கேட்கறாரு. நியாயமா அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீதிமன்றங்கள்ல நீதி உயிரோட இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும். ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை. இல்ல இது சரியா தப்பாங்கிறது நாளைக்கு நீதி தான் சொல்லணும். அதுல போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்டா இருக்கும். ஜட்ஜா என்னன்னா ஒரு கம்போசரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாக்குறாங்க. அப்படிங்கையில ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும். ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பார்க்கல. அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிறது கொஸ்டினே இல்ல. ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ்னு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு. உலக அளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துறாங்க, அது யார் யாருக்கு போயிட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு. அதுல உள்ள நியாயம் அல்லது உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற நியாயமானதா? ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான். ஆனாலும் இங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும், ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்கு, அந்த புரோட்டோகால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து அவங்க கேஸ் போடுறாங்க. அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல. வரும்போது அதை பத்தி சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதராகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா, கூலி. அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவாரு சரிங்களா. அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு. அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க சார், உங்களை மாதிரி இல்ல உங்களை மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இளையராஜா மட்டும்தான் இந்த ஃபீல்டுல காப்பிரைட் கேட்டிருக்காரு. மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல. அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன? கண்டிப்பாக என்னுடைய உரிமையை நான் பறிபோகும் போது நான் குரல் கொடுப்பேன். ஆனா அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலு உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி இடத்துல அமைதியா இருக்காங்க. அவ்வளவுதானே தவிர அவங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்கா இருந்தாலும் சரி, அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும், அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க. அதுல எவ்வளவு நியாயம் இருக்குங்கிறத நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும்போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையா இருக்காதுன்னு இல்ல. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. தப்பு செய்யறதுல பெரியவங்க பெரியவங்களா யாரும் தப்பு செஞ்சாலும் தப்புதான். தப்புன்னு அவரு கேட்கிறாரு, கொடுங்கன்னு கேட்கிறாரு, அவ்வளவுதான். அது தப்பா சரியாங்கிற நீதிமன்றம் சொல்ல போகுது. நீங்க பெரியாளா இருக்கிறாரு அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதோ அல்ல கேள்வி கேட்கிறாருங்கிறது தப்பா இருக்கு. யாரா இருந்தாலும் என்ன கூட நான் ஒரே ஒரு நிறுவனத்தை தான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே, ஒரு அனுமதி கேட்கலாமே. ஏன்னா இப்ப ஒன்னே ஒண்ணுங்க, உங்க வீட்டுக்கு நான் வரது முன்னாடி உங்க முகவரி கேட்கிறேன்னா இல்லையா? உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுதானே உங்க உள்ளூருக்குள்ள வரேன். சொல்லாம நைட்டு வந்து கழுத்துனா எங்க என்கிட்ட கேட்டு வர மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா? அவ்வளவுதான் இந்த பிரச்சனையே. என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கிறாரு. அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில வச்சு கேட்கிறாருன்னா அவர் தொடுத்த வழக்கிலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். வெளியில இருந்துட்டு ஒரு நதிக்கரையில உட்காந்துட்டு நதிக்குள்ள என்ன இருக்கு நம்ம கணக்கு போடவே முடியாது. அது போடுறது தப்பு. நம்ம பேசுறீங்க இல்ல, நீங்க மறுபடியும் அந்த கட்சி போறீங்க. முதல்ல இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா? இது ஏற்கனவே கடந்த 40 வருஷமா 20 வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. நீ நான் பெருசா நீ பெருசான்னு பேசிட்டு இது அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்குச்சு நமக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்கிற மனிதர்களா இருக்கும். தொடக்கத்தை நான் இல்ல சார், இல்ல தொடக்கத்திலே நான் யாரும் உருவாக்கவே முடியாது. பாடல் எழுதுனா மட்டும் தான் உருவாக்க முடியும். ஒரே ஒரு விஷயம், எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. அப்படி கிடையாது. நீங்களா பேர் வைக்கிறீங்க. இப்ப கூட சொன்னேன், பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் என்ன ஒரு பக்கம் சாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க?
இல்ல முழுவதும் என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்க்க முயற்சிப்பதற்கு தவறா சொல்லவே இல்லை நண்பரே. என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம். சரியா? அதை எப்போதும் செய்யாதீங்க. நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு 2 தட்டு இருக்கு. அந்த 2 தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் எடையை போடுங்க. எதுல எடைக்கல் வைக்கலாம், எதுல பொருளை வைக்கலாம்னு. நாம நோக்கமே இவருக்கு பேசுவார், இவருக்கு பேசுவார். முதல்ல இந்த மனப்பான்மையில இருந்து ஒரு தட்டை கேள்வி கேட்கறதே நிறுத்திக்கணும். அதுதான் நல்லது. ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ இல்ல ஒரு கம்போசரா இருந்தாலும் எல்லாருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் பிரிச்சு போகணும்னு அந்த கார்ப்பரேட் யூஸ் பண்ணாலே அது ஏன் தமிழ் சினிமால இருக்கு சார். பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுல இருந்து வர அந்த ரைட்ஸ், காப்பிரைட்ஸ் தயாரிப்பாளருக்கு எவ்வளவு, இசையமைப்பாளருக்கு எவ்வளவு, பாடகர்களுக்கு எவ்வளவு, பாடலாசிரியருக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம். அதுபடி இப்ப எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு, இப்ப இளையராஜா சார் பாட்டை ஒரு வியாபார நோக்கமா தான் நீங்க எடுத்து பயன்படுத்துறீங்க போது எல்லாரும் சும்மா அந்த படத்துல அந்த காட்சியில எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே, அப்ப என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது. என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமேன்னு கேட்கறது எனக்கு தப்பா தோணல. ஆமா, இல்ல ஒண்ணே ஒண்ணுதாங்க. இன்னைக்கு அவர் நிறைய பாடல்கள் அவரது பதிவாயிட்டு இது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால கேட்கிறாரு. ஒருவேளை பிற்காலத்துல நம்மளும் கேட்டுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இனிமே எல்லாத்துக்கும் வரலாம், கேட்கவும் தொடங்கலாம். இல்ல நிறைய பேர்ட்ட கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப நிறைய பாட்டு இதே இளையராஜா சார் கிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை. பணம் கேட்டாரா, வாங்கினாரா, கொடுத்தாரா, அது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கிறார். அவ்வளவுதான். முழுக்க முழுக்க அனைத்து டெக்னீஷியனுக்காக உருவாக்கப்படுற ஒரு படம். இது முழுக்கவே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இயக்குனர் மூலமும் தயாரிப்பாளர் மூலமும் அண்ணன் சினேகி மூலமும் சொல்லியிருக்காங்க. தாராளமாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாடலாசிரியர் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற அத்தனை பிரிவுகளிலும் அவரவர்கள் உரிமை அவரவருக்கு பெருசு. அது உரிமைக்காக போராடுறாங்க. அதுல எவ்வளவு தூரம் நியாயம் இருக்கும் போதுங்கிறத நீதிமன்றமும் காலம் தான் தீர்மானிக்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக, இன்னைக்கு ஒரு தலைப்புக்காக நம்ம அதை பண்றது தவறா தோணுது. இன்னைக்கு அவங்க இளையராஜாவுடைய தம்பின்ற இதுல கங்கை முரணன் வார்த்தை மீறி அவங்க எல்லாரும் ஒன்னாதான் நட்பு ரீதியா, ஆனா நாக்கப்பிடிங்கிற மாதிரி சாகணும், நீ எங்களால் தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும்போது சினிமால இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் அனைவருக்கும் அமைதியா இருந்தீங்க. என்ன காரணம்? வைரமுத்து மேல இருக்கக்கூடிய கோபமா? அப்படிதான் கிடையாதுங்க. முதல்ல இவ்வளவு காலம் கழிச்சு இவரு பேச வேண்டிய அவசியமும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவர் இப்ப எழுதும் பொழுது ஏதாவது அவருக்கு பிரச்சனை வந்தா பேசலாம். இப்ப இல்ல ஒரே ஒரு விஷயம் அதுதான் நான் மறுபடியும் சொல்றேனே. இப்ப இது நீண்ட காலமா போறது தொடங்குனது எனக்கு தெரியாது. ராஜா சாருக்கும் கங்கைமரன் சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில் யாராவது சொல்ல முடியுமா? நான் கேட்கறது ஒரே கேள்வி தான். இவர்கள் 3 பேருக்கும் பிரிஞ்ச காரணமா அங்க நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா? முடியும் இப்படிதான் முடியுங்கிறத நம்ம அனுமானமா சொல்ல முடியுமா? தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. ஏன் இடையில நம்ம ஒரு விவாத பொருளை ஆக்கணுங்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் பேசிட்டு இருக்காங்க, தீக்கணும். சார் நீங்க என்ன அதுதான் நாங்க சொல்றோம். அவரு கேட்டது எனக்கு தெரிஞ்சு இதை காலம் தாழ்த்தி அவர் பேசியிருக்கவும் கூடாது. அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுருக்கவும் கூடாது. அததான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்பு உண்டு எப்போதுமே. அப்புறம் தயாரிப்பாளர் யோகராஜ் சார், அவங்க இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய யோகம். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. படத்தின் இயக்குனர் சித்திக் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு. டிவியில் ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க, நாளைய இயக்குனர் ஷோ. அந்த ஷோலேருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணவர் தட்டு. அப்புறம் கங்குவா பண்றாருங்க, அந்த டேட்டு பேர் என்ன? இல்ல இன்னொரு படம் இல்லப்பா, சூர்யா சார் வச்சு இன்னொன்று பண்றாரு. இல்ல இன்னொன்னுப்பா இல்லப்பா இன்னொரு படம். சரி, அப்புறம் அந்த நடுவுல பக்கத்தை காணும் டைரக்டரு. ஸோ இவங்க எல்லாமே இந்த நாளைய இயக்குனர் அந்த டிவி போட்டிக்குள்ள இருந்து வந்தவங்க தான். ஸோ அப்படி அந்த போட்டிக்குள்ள இருந்து வரப்போறவங்க தான் நாங்கெல்லாம்.
அதனால வெந்து தணிந்தது காடு, ஓடு, ஓடு. இந்த படத்துல நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே. அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இப்போ கூட கேட்டிங்க இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோட வந்துட்டீங்களா அப்படின்னு. அப்படி இல்லை, கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான், கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும். அதுதான். ஸோ அதனால எப்பவுமே நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து அன்பால சேர்ந்த கூட்டம், பண்பால சேர்ந்த கூட்டம், பாசத்தால சேர்ந்த கூட்டம். விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியீட்டாளரால உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். சரிங்களா? ஏன் 4 கோடி இல்ல சார், 5 கோடி. எப்படி 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன். இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும், ப்ரொடியூசருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேள்வி கேட்டீங்க சார், அதை நான் ஃப்ளோவா சொல்ல வரேன். நடுவில் நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது சொல்லுங்க. 5 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு படம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல வந்து பாருங்க. அந்த ஹீரோவோட படத்தை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க, இந்த கூல் சுரேஷை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க தெரியும். இதை நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆதங்கத்துல அகம்பாவத்துல சொல்றேன், நான் நடக்கிறத தான் சொல்றேன் நானு. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தியேட்டர் வாசல்ல போய். அது ஏன்? நான் வந்து சினிமாவை லவ் பண்ற ஆளு. அதனால சினிமா தான் என் மூச்சு, சினிமா தான் என் பேச்சு. புரியுதுங்களா? அதனால சினிமாவுக்காக தான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கேன். அதனால எனக்கு பணத்தை செலவு பண்றதுனால எந்த தப்பும் இல்லை. படிக்கட்டில் வரும்போது பேசிட்டு வந்ததா சொன்னாரு. உண்மையிலேயே படிக்கட்டில் வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன். யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னா என் வாழும் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன், வள்ளல் கிட்ட பேசிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? பாரி வள்ளல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது யாருனாக்க சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரு மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சார், அவர் கூட தான் பேசிட்டு வந்தேன் நானு. அவர் அந்த வாரி வழங்கும் வள்ளல் அவங்க நம்மளுடைய இந்த நாளை இயக்குனர் படத்துல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன் எங்கண்ணா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி 100 எண்ணிட்டுருங்க, 100 எண்ணும் போது நான் அந்த இடத்துல வந்து நிற்போம் அப்படின்னாரு. அப்படி ஒரு தெய்வம் அவரு. அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, வந்துருவாரு. சார் தியேட்டர்ல பார்க்காததுக்கு காரணம் சில பேரு நான் வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து பின்னுக்கு தள்ளணும்னு பார்ப்பாங்க. ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுங்க. பிக் பாஸ் போயிட்டு வந்து 3 படம் ஹீரோவா நடிக்கிறாங்க. தட்டு 3 படம் ஹீரோவா நடிக்கிறான். இப்ப கூட எனக்கு வாயில வருது அந்த படத்தோட பேர் சொல்லான்னு. இருந்தாலும் இயக்குனரோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது. வருகின்ற இன்னும் 1 வாரத்துல அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட பேர் வெளியில வரும். பாருங்க. ஏன்னா இப்பவும் சொல்றேன், அந்த இயக்குனர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இயக்குனர் பேர் கூட நான் சொல்லுவேன், உதயா நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல், தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது. இதே பிரஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேரு வெளியிடப்படும். அன்னைக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாளை இயக்குனர் பட பூஜைக்கு வந்த உங்களுக்கு முதல்ல அந்த டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த டீமில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெரிய படங்கள் பண்ணலாம், நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த சினிமாவுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை பாதி அர்ப்பணிச்சுட்டு எங்கேயுமே அதுக்கான இலக்கு கிடைக்கலைன்னு சொல்லி திரும்பி போன ஒரு சில பேரில் திரும்பி மறுபடியும் அந்த இடத்துல வந்து நான் இயக்குனராக தான் ஜெயிக்க முடியல, ஆனால் என்னால் வந்து ஒரு இயக்குனரை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்த யோகராஜ் செபஸ்டின் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறத. நான் இவர் உதவி இயக்குனராக இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துல போய் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக கல்வியாளராக இருக்கார். அவருடைய அந்த இயக்கத்தை இன்னைக்கு இயக்குனர் சித்திக் மூலியமாக அதை வந்து நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு. எனவே இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது, திடீர்னு இப்போ தான் இயக்குனர் சொன்னாங்க.
ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த படம் வந்து அந்த ஒரு வரியில் எனக்கு கதை சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்திருக்கிறது, ஆனால் சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது. அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணுறாங்கன்னா, இயக்குனர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு இயக்குனரே வரார், பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வரார், ரியல் இன்னைக்கு யார் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, நடிகர்னா நடிகரே வராரு, தயாரிப்பார்னா தயாரிப்பாளரே வராரு. இப்படி லைவாக இன்னைக்கு இந்த சினிமாவில் தான் செய்கிற அந்த தொழில், அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்துலையும் பிரதிபலிக்கிறாங்க. அப்படி ஒரு கதை அமைப்பை வந்து ஒரு தயார் பண்ணி வச்சுருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு. பரவாயில்லையே, கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோட திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால கண்மூடித்தனமாக என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட பூஜையில் கலந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கிடைச்சல நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக நல்ல படமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது இது அண்ணன் இப்போ அண்ணாச்சி பேசுங்க. அண்ணாச்சி நீங்கள் இங்கிட்டு வாங்க, நீங்கள் இந்த பக்கம் வாங்க, நீங்கள் பேசுகிறது எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய பூஜையில் கலந்துக்கிட்டதில் உங்களை போல் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. சித்திக் சார் வந்து சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசினார். சினிமாவை பற்றிய ஒரு படம், அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம், அது அண்ணாச்சி தான் நீங்கள் எனக்கு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொடியூசரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அண்ணாச்சி நம்ம படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. அவங்களுடைய அன்புக்காக கதையை கூட நான் இன்னும் முழுசாகவே கேட்கல, ஒரு சினிமா கதை அப்படின்னு மட்டும் ஒரு லைன் எனக்கு தெரியும், மற்றபடி முழு கதைகள் எனக்கு, நானும் உங்களை போல் அதை தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கடின உழைப்பாளி சித்திக் சாரும் சரி, நம்ம ப்ரொடியூசரும் சரி, கடினமான உழைப்பாளிகள். ஏன்னா அவங்களோட கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது தான் அதை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நம்முடைய ஸ்னேகன் சார் இருக்காங்க, நம்ம தம்பி கூல் சுரேஷ் இருக்கார், மாஸ்டர் தீனானா இருக்கார், இன்னும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இணைந்து அவர்களுடைய உழைப்பில் உருவாகிற இந்த நாளைய இயக்குனர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் தான் வெற்றி படமாக மாற்றி தரணும். அதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சு இந்த படத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி.